ऐंकार ह्रींकार रहस्ययुक्त श्रींकार गूढार्थमहाविभूत्या ओंकारमर्म प्रतिपादिनीभ्यां नमो नमः श्रीगुरुपादुकाभ्यां सदा बालरूपापि विघ्नाद्रिहन्त्री महादन्ति वक्त्रापि पञ्चास्य मान्या विधीन्द्राभिमृग्या गणेशाभिधामे विधत्तां श्रियं कापि कल्याणमूर्तिः मयूराधिरूढं महावाक्यगूढं मनोहारिगेहं महच्चित्तदेहं मयि देवदेवं महादेवबालं महावेदभावं भजे लोकपालम् दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीमक्षमालां दधाना हस्तेनैक्येन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना शिवशक्त्या युक्तो यदि भवति शक्तः प्रभवितुं न चेदेवं देवो न खलु कुशलस्पन्दितुमपि अतस्त्वाम् आराध्यां हरिहरविरिञ्चादिभिरपि प्रणन्तुं स्तोतुं वा कथम् अकृतपुण्यः प्रभवति। श्लोकम नंबर 39 தானே பார்க்கணும். 38 வரைக்கும் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன் போன வாரம். சரி. तव स्वाधिष्ठाने हुतवहम् अधिष्ठाय निरतं तं ईडे संवर्तं जननि महतीं तां च समयां यदा लोके लोकान् दहति महसि क्रोधकलिते दयाद्राया दृष्टिः शिशिरम् उपचारं रचयति। स्प्लिट नोट पण्णिकोंगो। तव स्वाधिष्ठाने हुतवहम् अधिष्ठाय निरतं तं ईडे संवर्तं जननि महतीं तां च समयां यद आलोके लोकान् दहति महसि क्रोधकलिते दयार्द्राया दृष्टिः शिशिरम् उपचारं रचयति। சரியா? ஸ்பிளிட் புரிஞ்சிடுதா? மீனிங்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஜனனி அம்மா, உலகத்துக்கே அம்மா, ஈடே உனக்கு நமஸ்காரம் பண்ணுறேன். ஜனனி துவம் ஈடே, இதுதான் சென்டென்ஸ். பாக்கி எல்லாம் அட்ஜெக்டிவ்ஸ். ஓகே. என்ன? தம் சம்வர்த்தம், யார? ஜனனி துவம் உன்னையும், தம் சம்வர்த்தம் சம்வர்த்தாக்னியா இருக்கிற சிவபெருமான், சம்வர்த்தேஸ்வரரா இருக்கார் இல்லையா, அவரையும் ஈடே நமஸ்காரம் பண்றேன். ஓகே. தவ ஸ்வாதிஷ்டானே, ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சௌந்தரிய லஹரி வந்து ஃபயர் எலிமெண்ட் இருக்கிற சக்ராவை வந்து வயத்து பகுதியில் சுவாதிஷ்டானம்னு குறிக்கிறா. ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஸ்லோகத்தில் அந்த இது வந்திருக்கு. ஸோ ஏன், ஜஸ்ட் செட்டிங் த கான்டெக்ஸ்ட் அகெயின், பஞ்சபூதங்களும் இந்த சிருஷ்டிக்கான தத்துவமும் நம்ம உடம்புலையும் இருக்குது. ஸோ மனஸ்தத்துவம், அதாவது த டிவைன் எலிமெண்ட் இங்கன்னு ஆரம்பித்தோன்னா மனஸ்தத்துவம் கம்ஸ் ஹியர். மனஸ்தத்துவத்திலேருந்து திஸ் இஸ் ஸ்பேஸ், ஸ்பேஸ்லேருந்து வாயு, வாயுலேருந்து அடுத்து என்ன வரணும்? அக்னி வரணும். ஆகாஷாத் வாயு, வாயோஹோ அக்னிஹி. ஸோ ஆகாஷம் வாயு, வாயுலேருந்து அக்னி, அடுத்து பொதுவாக மணிப்பூரகம்னு சொல்கிறோம். அதான் ஆதிசங்கரர் சுவாதிஷ்டானம் அப்படின்னு சொல்கிறார். ஓகே. ஸோ உன்னுடைய சுவாதிஷ்டானத்தில் ஹுதவகம்,
ஹுதவஹம்னா அக்னி. உன்னுடைய சுவாதிஷ்டானத்தில் இருக்கிற அக்னி இருக்கே, அதிஷ்டாய, அதை அங்கே நிறுத்தி ஆர் அங்கே அதை சிந்தித்து பார்த்து அங்கே அதை இமேஜின் பண்ணி அந்த இடத்துல வச்சு உன்னுடைய சுவாதிஷ்டானத்தில் அந்த அக்னி அதிஷ்டானம் பண்ணி, எப்படி நிரத்தம் அப்படின்னா இடைவிடாது, கான்ஸ்டன்ட்லி, ஆல் த டைம். அப்புறம் உன்னுடைய சுவாதிஷ்டானத்தில் இடைவிடாத சம்வர்த்தாக்னிய சிந்தனை பண்ணுறேன். இடைவிடாத சம்வர்த்தாக்னியாக இருக்கிற சிவபெருமானையும் உன்னையும் இடைவிடாது தம் ஈடே, உன்னையும் அவரையும் நமஸ்காரம் பண்ணுறேன். இப்போது இந்த ஃபர்ஸ்ட் 2 சென்டென்சஸில் சுவாமியை சம்வர்த்தேஸ்வரர், சம்வர்த்தாக்னியாக இருக்கார். அதே மாதிரி அம்பாளையும் மகதீம் தாம்ச சமயாம், சமயா. ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, 5 விஷயத்தில் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் சாமியம், ஈக்குவாலிட்டி சொல்லும் போது சிவபெருமான் சமயன்னு இருக்கும்போது அம்பாள் சமயாவாக இருக்கா. அப்படின்னா என்ன? சமயம்ங்கிறது எதை குறிக்கிறது? எல்லாம் ஒடுங்கிறது, அந்த ஆக்ஷன். டிஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்கிறோம்? லயம் பண்ணுறது. அந்த லயம் பண்ணுற ஆக்ஷன் நடக்கணும் இந்த யூனிவர்ஸில். அப்படிங்கும் போது சிவபெருமான் எப்படி அதை பண்ணுறார்? எரிக்கிறார் எல்லாத்தையும். ஸோ சம்வர்த்தாக்னியாக இருக்கார். அந்த சமயத்தில் அம்பாளுடைய ஸ்வரூபம் என்ன? சமயா அப்படிங்கிற ஸ்வரூபம். அதுதான் இங்கே சொல்கிறார். தம் ஈடே சம்வர்த்தம் ஜனனி, ஹே ஜனனி, மகதீம் தாம். மகதீம் அப்படின்னா என்ன? தாம் மகதீம்னா மகிமை வாய்ந்தன்னு அர்த்தம், பெருசா. மகதீம், மகதாம் அப்படிலாம் அட்ஜெக்டிவ்ஸ் வந்ததுன்னா என்ன அர்த்தம்? மகா அப்படின்னா பொதுவாக நம்ம என்ன புரிஞ்சுக்கோ? பெருசு, நிறையா, இல்லையா? ஸோ மகிமை ஜாஸ்தியாக இருக்கு அதுக்கு. இஃப் இட் இஸ் சம்திங் வெரி இம்பார்ட்டண்ட், மோர் கிரேட், அப்போ என்ன வார்த்தை யூஸ் ஆகும்? மஹத் சப்தம். ஸோ மகதீம் ச சமயாம். ஸோ ரொம்ப மகிமை வாய்ந்த நீ எப்படி இருக்க? சமயாவா இருக்க. ஸோ சமயாவா இருக்கிற உன்னையும் சம்வர்த்தீஸ்வரராக இருக்கிற சிவபெருமானையும் ஈடே நமஸ்காரம் செய்கிறேன். எந்த இடத்துல? ஃபயர் எலிமெண்ட் இருக்கிற இந்த 10 இதழ்கள் கொண்ட சுவாதிஷ்டானத்தில். அங்கே என்ன ஸ்வரூபம்? நிரத்தம் ஹுதவஹம் அதிஷ்டாய, நிரதமாக இருக்கிற அந்த அக்னியா. அங்கே உன்னைய ஐ விஷுவலைஸ், ஐ லுக் அட் யூ தேர். ஸோ இதுக்கு மட்டும் பிரமாணம் இல்லை, 15th சாப்டர் பகவத்கீதாலையும் இருக்குது. கிருஷ்ணர் சொல்கிறார், அகம் வைஸ்வானரோ பூத்வா பச்சாமியன்னம். அந்த ஹுதவகம் அக்னியாக இருந்து, வைஸ்வானரனாக இருந்து, உன் வயத்தில் இருக்கிற ஜாட்டராக்னியாக இருந்து நான் தான் உன்னுடைய அன்னத்தை வாங்கிக்கிறேன். அதனால சமையல் as well as சாப்பிட்றது ரெண்டுமே இட் இஸ் ஈக்குவலண்ட் டு அ யஜ்ஞம். ஏன்னா அந்த அக்னி யார்? அங்கே பரபிரம்மே அக்னியாக உட்காந்துட்டு இருக்கு. இப்போ பரபிரம்மே அக்னி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அப்போ அது நம்ம போடுறது என்ன? நம்ம போடுற சாப்பாடு ஆகுதி. அப்போ ஆகுதியை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணுவோம்? சம்திங் வெரி சீக்ரெட், சம்திங் வெரி டிவைன். ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறதுலேருந்து த வே யூ பிளேஸ் இட் இன் தட் அக்னி, ஆகுதி கொடுக்குற வரைக்கும் இட் இஸ் அ சீக்ரெட் ஆக்ட். அதனால சமையல் இஸ் கன்சிடர்ட் அ யஜ்ஞா, இல்லையா? அதனால தான் சமையல்னு வந்துட்டா அது அவ்வளோ இது இருக்கு, என்ன சொல்லலாம், சுத்தம் பார்க்கணும் அப்படின்னு இருக்கு, இல்லையா? குளிச்சுட்டு சமைக்கணும், மடி போட்டு. நீங்கள் அதை பெருசாக மடி அம்மாடியெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இமேஜின் திஸ், யூ வேர் ஃப்ரெஷ்லி ட்ரைடு க்ளோத்ஸ். குளித்த உடனே குளிக்கிறது ஒரு 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 விதமான ஃப்ரெஷ்னஸ் கொடுக்குறது, நம்ம ஆரா கிளென்ஸ் ஆகுது. அண்ட் தென் என்னாச்சுப்பா? அண்ட் தென் நீங்கள் அந்த ஃப்ரெஷ்லி ட்ரைட் க்ளோத்ஸை போட்டுக்கிறீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? நெத்திட்டு பேல்.
ஸோ இதெல்லாமே ஒரு விதமான ஆரா கிளென்சிங், ஒரு விதமான பியூரிஃபிகேஷன். தென் அந்த ஃப்ரெஷ்னஸோடு சமைக்கும் போது இட் இஸ் வெல் டன். அதுக்கப்புறம் நம்ம அதை ஆகுதியாக கொடுக்குறோம். பிகாஸ் இட் இஸ் அ யக்ஞா. ஒரு பூஜை பண்ணுறோம், யக்ஞம் பண்ணணும்னா எப்படி பண்ணுவோம்? அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் டிவினிட்டி அண்ட் சாங்டிட்டியோட. ஸோ நம்மளுக்குள்ள ஜாட்டராக்னினா வயத்தில் ஜட்டரத்தில் இருக்கிற அக்னி ஜாட்டராக்னின்னு பேர். 3 விதமான அக்னி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ட்ரீஸ்குள்ளேயும் அக்னி இருக்குது, அது பேர் வாடவாக்னி. நம்மக்குள்ளே இருக்கிற அக்னிக்கு பேர் ஜாட்டராக்னி. அதுக்கப்புறம் ஜலத்தில் அக்னி இருக்கும், அது பேர் தாவாக்னி. ஸோ இந்த அக்னி எங்கே இருக்குன்னா இட்ஸ் இன் யோர் சோலார் பிளெக்ஸஸ். இட்ஸ் இஸ் அ 10 petaled yellow colored lotus. அந்த எனர்ஜி சென்டர் இஸ் சோலார் பிளெக்ஸஸ். அதை இந்த டெக்ஸ்ட்ல சுவாதிஷ்டானம்னு குறிப்பிடுறா. அந்த சுவாதிஷ்டானத்தில் அந்த அக்னி இருக்கே, அது எப்பேற்பட்ட அக்னி? அம்பாளுடைய சுவாதிஷ்டானத்தில் ஆர் ஃபயர் எலிமெண்ட் சக்கரால இருக்கிற சோலார் பிளெக்ஸஸ்ல இருக்கிற அக்னி எப்பேற்பட்ட அக்னி? சம்வர்த்தாக்னி. இந்த உலகத்தையே எரிக்கக்கூடிய அக்னி, இந்த சிருஷ்டியை எரிக்கக்கூடிய அக்னி. அங்க சுவாமி அந்த எரிக்கிற வேலையை பண்றார். எப்போ? when it is time for destruction. அப்போ அவர் என்ன ஸ்வரூபமா இருக்கார்? அந்த சம்வர்த்தாக்னியா அவர் இருக்கார். அப்போ அம்பாள் எப்படி இருக்கா? சமயா அப்படிங்கிற ஸ்வரூபத்தில் இருக்கா. இந்த ஸ்வரூபத்தை நான் ஈடே, தம் ஈடே, தம் சம்வர்த்தம் தாம் ச மகதீம் சமயாம் ஈடே. ஃபர்ஸ்ட் 2 lines புரிஞ்சுடுதா? இப்போ நெக்ஸ்ட், யத் ஆலோகே லோகான் தஹதி மஹசி க்ரோத கலிதே. லோகான் தஹதி, லோகங்கள்லாம் தஹதி எரியறது. எப்போ? மஹசி குரோத கலிதே, சம்வர்த்தாக்னியா இருக்கிற பரமேஸ்வரன் குரோதத்தோட கலிதே. கலிதேனா என்ன? கோபத்தால் வளர்த்து அதை என்ன பண்றார்? இந்த உலகத்தை எல்லாம் லோகான் தஹதி. இந்த குரோதம் கொழுந்து விட்டு எரியறது. இந்த குரோதம் எதை குறிக்கிறது? அந்த சம்வர்த்தாக்னியை குறிக்கிறது. அந்த சம்வர்த்தாக்னி என்ன பண்றது? லோகங்கள் எல்லாம் லோகான் தஹதி. அப்போ அந்த சமயத்துல எதாலோகே, யாருடைய பார்வையினால்? ஆலோகனம்னா பார்க்கறது. ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் த சம்ஸ்கிருத ரூட் கால்ட் லுக். லுக்குங்கிறது ஆக்சுவலி சம்ஸ்கிருத தாத்து தான். லுக் மீன்ஸ் டு சி. இங்கிலீஷ்காரன் கண்டுபிடிக்கல அந்த வார்த்தையை. லுக் மீன்ஸ் டு சி. ஸோ லுக்லேருந்து வந்தது தான் ஆலோகனம், அவலோகனம் அப்படின்லாம். ஆலோகனம்னா பார்க்கறது. எது ஆலோகே, யாருடைய பார்வையினால் இந்த கொழுந்து விட்டு வளர்ந்திருக்கிற இந்த சம்வர்த்தாக்னி இந்த லோகத்தை எரிச்சின்னு இருக்கோ, அந்த சமயத்துல யாருடைய பார்வையினால்? தயார்திரா யா திருஷ்டிகி, அந்த கம்பேஷன் தயா இருக்கே, தயார்திரா. தயார்திரான்னு அங்க கருணை மழை, கருணையால உன்னுடைய பார்வை, யா திருஷ்டி யாருடைய பார்வை? சிசிரம் உபச்சாரம் ரச்சயதி, இந்த எரிஞ்ச லோகத்தெல்லாம் குளிர்ச்சியாக்குதோ. சிசிரம்னா என்ன? குளிர்காலம் ஒரு குளிர்ச்சி. இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கேன் இல்லையா? சிசிரம் உபச்சாரம்னா குளிர்ச்சிங்கிற உபச்சாரத்தை ரச்சயதி அப்படின்னா செய்கிறது. இட் டஸ். அதாவது சிவபெருமான் கோபத்தை வர வச்சுண்டு அட் த டைம் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் எரிச்சு விட்டுருக்கார். இப்போ எரிச்ச லோகத்தை அம்பாள் என்ன பண்றா? அவளுடைய தயைங்கிற அந்த திருஷ்டிரா, அம்பாளுடைய திருஷ்டியே தயை தானே. கருணாரச அம்பாளுடைய ஸ்வரூபமே கம்பேஷன். அதுவும் எப்பேற்பட்ட கம்பேஷன்? அவ்வியாஜ கருணாமூர்த்தி. ரீசனே இல்லாமல் ஷீல் பி கம்பேஷனேட். இதை பண்ணாதான் எனக்கு உன் மேலே தயை வருங்கிறதுலாம் அவளுக்கு கிடையாது. ரீசனே இல்லாமல் ஷி கேன் பி கம்பேஷனேட். ஏன்னா அது அவளுடைய ஸ்வரூபம். அப்போ அம்பாளுடைய திருஷ்டி பார்வை எப்பேற்பட்டது? கருணை வெள்ளம் பொழியக்கூடிய பார்வை அம்பாளுடைய பார்வை. அந்த கருணை வெள்ளத்தை அவளோட பார்வையினால அவ பொழியறா. அப்போ என்ன ஆகுது? இவர் எரிச்சு விட்ட லோகங்களுக்கெல்லாம் குளிர்ச்சி கிடைக்கிறது. குளிர்ச்சிங்கிற உபச்சாரத்தை அம்பாள் கொடுக்குறா. ஓகே, கேன் யூ இந்த விஷயத்த கேன் யூ ரிலேட் டு எனி ஆஃப் த ஸ்டோரிஸ்? அம்பாள் சரித்திரத்தில் வர ஏதாவது ஒரு ஸ்டோரியில் சிவபெருமான் எரிக்கிறதும் அம்பாள் வந்து அதை குளிர்ச்சி கொடுக்கறதும் ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஞாபகம் வருதா? The moment this is said. கண்ணகி ஞாபகம் தான் வரும். ஆனா அது வந்து மேபி ஹஸ்பண்டோட அந்த ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக வந்து அப்படியே
ஃபயரா வந்து எரிச்சு விட்டார் அப்படின்னு சம் ஆஸ்பெக்ட் ஆஃப் அம்பாள் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அம்பாளுடைய சரித்திரத்துல சிவபெருமான் எரிச்சு அம்பாள் குளுமை கொடுக்கறா. மன்மதன் மன்மதன், எஸ். சோ காம தகனம் பண்ணது யாரு? சிவபெருமான். அவனுக்கு திருப்பி உயிர் கொடுத்து குளிர்ச்சி ஆக்கினது யாரு? அம்பாள். ஸோ அதை வந்து இங்க நினைச்சு பார்க்க சொல்றா. ஆக்சுவலி வியாக்கியானத்துல அதுதான் போட்டிருக்கு. ஓகே, ஸோ சிவபெருமான் காலாக்னியா இருக்கும்போது நெற்றிக்கண்ணை திறந்து இந்த உலகங்கள்லாம் எரிக்கும்போது சமயாங்கிற பேர் கொண்ட அம்பாள் தன்னுடைய பார்வையினால இந்த லோகங்களுக்கெல்லாம் குளிர்ச்சியை ஏற்படுத்தி இந்த எரிஞ்சின்னு இருக்கிற உலகத்துக்கு என்ன பண்றா? பிழைக்க வைக்கிறா. நம்ம தானே பார்த்தோம் பஞ்சகிருத்தியத்துல. அவன் அந்த கோவத்தை வர வச்சுட்டாதான் டிஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியும். டிஸ்ட்ராய் பண்ணி என்ன பண்ணிக்கிறா? தனக்குள்ள அடக்கிக்கிறார் எல்லாத்தையும். அப்ப அம்பாள் தன்னுடைய குளிர்ச்சியான பார்வையை சிவபெருமான் மேல பொழிஞ்சு திருப்பி பிழைக்க வைக்கிறா இல்லையா? சோ அந்த குளிர்ச்சி கொடுக்கறதுங்கிறது வாட் டஸ் இட் மீன்னா அம்பாள் பிழைக்க வைக்கிறா அப்படிங்கிற அர்த்தம். கூலிங் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அந்த கூலிங் எஃபெக்ட்டுக்கு என்ன அர்த்தம் இங்க? He is destroying, but she is reviving with her cool glances. ஓகே, ஸோ இதுக்கு நம்மளுக்கு புராணங்களில் கிடைக்கிற ஒரு பேரலல் வந்து மன்மதனை சிவபெருமான் எரிச்சதும் அந்த மன்மதனை பிழைக்க வச்சதும், எரிஞ்சு போன மன்மதனை பிழைக்க வச்சதும். ஸோ சிவபெருமான் டிஸ்ட்ராய் பண்ணுறார். ஒத்துமொட்டமாக டிஸ்ட்ராய் ஆனதாக இருந்தாலும் அம்பாள் நினைச்சானா அதை பிழை ஊட்ட முடியும். ஐ மீன் பிழைக்க வைக்க முடியும். அம்பாளுடைய கருணை இருந்ததுன்னா. ஸோ அதுதான் இந்த ஸ்லோகம். புரிஞ்சுதா? எவ்வளோ பெட்டல் சொன்னேன் எனக்கு? சோலார் பிளெக்ஸஸ்க்கு 10 petals. ஸோ எனிதிங் ரிலேட்டட் டு யுவர் வில் பவர், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், பிலீவ் சிஸ்டம், இது எல்லாமே இங்கே தான். சென்ஸ் ஆஃப் ஈஸ், அது வந்து இதுக்கும் சொல்லுவா, சேக்ரல் சக்ராக்கும் சொல்லுவா. பட் அந்த யுவர் எபிலிட்டி டு டைஜஸ்ட் திங்ஸ், டேக் திங்ஸ் ஈஸிலி. ஸோ யாருக்காவது ஒரு விஷயம் வந்து டக்குன்னு ஸ்டக் ஆகிட்டே இருக்கா, அதுலேருந்து நகர்ந்து போக முடியல, இல்லை அது ஒரு ஓகே மூவ் ஆன் அப்படிங்கிறது முடியலன்னா சோலார் பிளெக்ஸஸை செக் பண்ணணும். இப்போ எனக்கு சோலார் பிளெக்ஸஸ் வீக். ஸோ ஐ ஹேவ் திஸ் டெண்டன்சி டு பி ஸ்டக். அது எனக்கு இருக்குது, எனக்கு இன்னமும் இருக்குது. ஐ எம் ஸ்டில் ஒர்க்கிங் ஆன் இட். ஆனால் இருக்குங்கிறது தெரியறது, அதனால இட் இஸ் அன் ஈஸி திங் டு டூ. ஐ ஹாவ் திஸ் டெண்டன்சி டு பி ஸ்டக். எனக்கு வந்து ஐ ஆல்வேஸ் ஹாவ் டு ஒர்க் ஆன் மை சோலார் பிளெக்ஸஸ். இல்லை ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஸோ தவ ஸ்வாதிஷ்டானே ஹுதவஹம் அதிஷ்டாய நிரதம் தம் ஈடே சம்பர்த்தம் ஜனனி மகதீம் தாம் ச சமயாம். உன்னுடைய சுவாதிஷ்டானத்தில் நிரந்தரமாக அந்த அக்னியனா அங்கே நிறுத்தி சம்வர்த்தேஸ்வரரா இருக்கிற சிவபெருமானையும் சமயாவா இருக்கிற உன்னையும், ஹே ஜனனி, நான் பூஜை பண்ணுறேன். ஐ ஆஃபர் மை வர்ஷிப் டு யூ. எப்பேற்பட்ட சமயா? எத் ஆலோகே, யாருடைய பார்வையினால், லோகான் தஹதி மகசி குரோத கலிதே, சிவபெருமான் பெரும் குரோதத்தில் லோகத்தெல்லாம் எரிச்சிருக்கிற போது, தயார்திரா யா திருஷ்டி, யாருடைய பார்வை தயையை பொழிஞ்சு சிஷிரம் உபச்சாரம் ரச்சயதி, குளுமைங்கிற உபச்சாரத்தை எல்லாத்துக்கும் கொடுக்கறது. எனி கொஸ்டின்ஸ்? புரியலம்மா. அது ஸ்ட்ரக் என்ன ஸ்ட்ரக் ஆன என்ன பண்ணாலும் ஸ்ட்ரக் ஆகும்போது அது புரியல எனக்கு. என்ன சொன்னேன்? சுவாதிஷ்டானம் சக்கரம் இருக்கு இல்லையா, நம்ம எல்லாருக்கும் இருக்கு. ஆமா.
அது வந்து மேல் வயித்துல இருக்கிற ஒரு எனர்ஜி சென்டர். ஆ நம்ம ஒரு வேளை ஒரு விஷயத்தை ஈஸியா ஜீரணிக்க முடியல அப்படின்னா சோலார் பிளெக்ஸஸ் வீக்கா இருக்குன்னு அர்த்தம். சாப்பாடு ஜீரணம் மட்டும் இல்ல, மனசுலயே மனசுல அந்- ம். ஆ, எல்லாம் சேம் தான். உங்களுக்கு உடம்புல பிரதிபலிக்கிறது தான் மனசு லெவல்லையும் அதே தான் இருக்கு. ம், சரி. ஸோ அந்த பீயிங் ஸ்டக் ஒரு 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 விஷயத்துக்குள்ளேயே அதுலேயே சுற்றின்னு இருக்கிறது, அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் கஷ்டப்படுறது வந்து இட்ஸ் பிகாஸ் ஆஃப் அ வீக் சோலார் பிளெக்ஸஸ். ஓகே ஓகே. அத்தை ஜாயின் பண்ணுறாளே. ஓ அக்காவா, ஓகே. அத்தை சரி, 40th போகலாமா? ஃபார்ட்டியத்துக்கு போகலாமா? இல்லை ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? சரி. தட்டித்வந்தம் சக்தியா திமிரபரிபந்தி ஸ்ஃபுரணயா स्फुरन्नानारत्नाभरणपरिणदिन्द्रधनुषम् तव श्यामं मेघं कमपि मणिपूरैकशरणम् निषेवे वर्षन्तं हरमिहिरतप्तं त्रिभुवनम्. स्प्लिट्. तटित्वन्तं शक्त्या तिमिर परिपन्थि स्फुरणया स्फुरन् नानारत्न आभरण परिणत इन्द्रधनुषम्. பரிணதேந்திரதனுஷம் அப்படின்னு சேர்த்து போட்டிருக்கா. பரிணத் இந்திரதனுஷம் தவ ஷியாமம். ஒருவேளை கிரி புக் யூஸ் பண்ணுறேன்னா மேகம் சம்ஸ்கிருதத்தில் மேதம்னு போட்டிருக்கு, தமிழில் மேகம்னு கரெக்டாக போட்டிருக்கா. மேகம் கமபி மணிபூரைக சரணம் நிஷேவே வர்ஷந்தம் ஹர மிஹிர தப்தம் திரிபுவனம். மீனிங்ஸ் பார்க்கலாம். தவ, யூஆர் யூஸ் டு திஸ் வேர்டில். தவனா என்ன? உன்னுடைய. மாமனா என்னுடைய. ரொம்ப ஈஸி தான் சம்ஸ்கிருதம். தவ உன்னுடைய. ஓகே. தவ அப்படின்னா ஹே ஜெகதம்பா, ஹே பகவதி, தவ மணிபூரைக்க சரணம். உன்னுடைய மணிபூரகம், அதுவே இட் இஸ் சரணம். இட் இஸ் த ரிசைடிங் பிளேஸ், இட் இஸ் த ரெஸ்டிங் பிளேஸ். மணிபூரகம் இஸ் த இங்கே வந்து அதான் உல்டாவா சொல்கிறா. தே ஆர் ரெஃபரிங் டு த சேக்ரல் சக்ரா விச் இஸ் அ 6-petaled லோட்டஸ். 6-petaled ஆரஞ்ச் கலர்ட் லோட்டஸ். ஓகே. இட் இஸ் அ ரிசைடிங் பிளேஸ் ஃபார் சம்திங். அது என்னது? ஷியாமம் மேகம். ஷியாமம் அண்ணா கருப்பு, மேகம்னா மேகங்கள். ஓகே. அதனால்தான் கிருஷ்ணனுக்கு ஷியாமா அப்படின்னு பேர் உண்டு. ஏன்னா அந்த டார்க்னஸோட கலர் தான் அவருடைய கலர். ஓகே. ஷியாமம்னா கருப்பு, ஷியாமம் மேகம். ஸோ இந்த இடத்துல எங்க சேக்ரல் சக்ரா மணிபூரகம்னு இவர் எதை சொல்றாரோ அதுல திமிர பரிபந்தி ஸ்புரணையா தட்டித்வந்தம். அந்த இடம் எப்படி இருக்கு? ஷியாமம் மேகம், கருப்பா இருக்கு, கருப்பு கிளவுட்ஸ் இருக்கிற ஒரு இடமா இருக்கு. அதுக்கு இன்னொரு ஒரு இதுவும் என்ன சொல்றான்னா, திமிர பரிபந்தி ஸ்புரணையா. அம்பாள் வந்து அங்க திமிரம்னா லேசுப்பட்ட டார்க்னஸ் இல்ல, பிட்ச் பிளாக் டார்க்னஸ்னு சொல்வாள், அதுக்கு பேரு திமிரம். ஸோ பிட்ச் பிளாக் டார்க்னஸ்க்கு பரிபந்தினா ஆப்போசிட்னு அர்த்தம்.
பரிபந்திங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? கான்ட்ரடிக்டரி, ஆப்போசிட். ஸோ திமிரம் அடர்ந்த டார்க்னஸ்க்கு பரிபந்தி ஆப்போசிட்டா இருக்கிற ஸ்புரணையா தட்டித்வந்தம், அந்த பிரில்லியன்ட் ஸ்புரணையானா ஸ்புரத்தாருது, ஸ்பார்க் ஆறுது, என்னது? தட்டித்வந்தம், லைட்டனிங் மாதிரி. தட்டித் அப்படின்னா என்ன? லைட்னிங். தட்டித்வந்தம் சக்தியா அப்படின்னா என்ன அர்த்தம்? லைட்னிங் மாதிரி அம்பாள் அந்த சக்தி ஜொலிக்கிறா. ஸோ இந்த லைட்னிங் போல இருக்கிற அந்த சக்தி மூலமாக ஸ்புரன் நானாரத்னாபரண பரிணதிந்திரதனுஷம், ஸ்புரன் நானாரத்னாபரண பரிணதிந்திரதனுஷம். ஸோ ஸ்புரன் அப்படின்னா ஜொலிக்கிறது, நானா ரத்னாபரணனா விதவிதமான ரத்னங்களும் ஆபரணங்களும், பரிணதுனா பூட்டிய, இந்திரதனுஷம், இந்திரதனுஷம்னா ரெயின்போ. ஸோ அம்பாள் தட்டித்த போல, அதாவது லைட்னிங் போல அங்கே இருக்கிறது, ஜொலிச்சின்னு இருக்கா. அதுவும் ஃபர்ஸ்ட் நான் ஃப்ரேசஸ்க்கு மீனிங் சொல்லிடுறேன். இந்த ஸ்லோகத்தில் கொஞ்சம் கனெக்ட் பண்ணுறது வந்து வித்தியாசமாக கனெக்ட் பண்ணோம், அதனால நான் ஃப்ரேசஸ்க்கு மட்டும் சொல்லிட்டு வரேன். இப்போ தனித்தனியாக சொல்லும் போது ஒரு மாதிரி புரியாத மாதிரி தான் இருக்கும், அப்புறம் சேர்த்தாப்பில் சொல்லும் போது ஓரளவுக்கு யூ வில் கெட் த ஐடியா. ஓகே, ஸோ இப்போதைக்கு புரியலன்னா நான் சொல்கிறத அப்படியே ஃபஸ்ட்டு வாங்கிக்கோங்க, தென் ஐ கனெக்ட் த டாட்ஸ். ஓகே, ஸோ ஷியாமம் மேகம், அந்த இடத்துல பிளாக் கிளவுட்ஸ் இருக்கு, பிச் டார்க்னஸ் இருக்கு, அங்க அம்பாள் தட்டித்த போல ஜொலிக்கிறா. அப்புறம் அங்க இன்னொரு டிஸ்கிரிப்ஷன் என்ன சொல்றா? நானா ரத்னாபரண பரிணத் இந்திரதனுஷம், ரத்னங்களும் ஆபரணங்களும் விதவிதமாக பூட்டிய ஒரு இந்திரதனுஷம்னா ரெயின்போ, அதுவும் அங்க இருக்கு. ஐ கனெக்ட், இப்போதைக்கு அந்த ஃப்ரேஸுக்கு இதான் அர்த்தம். ஓகே, தவஷ்யாமம் மேகம் கமபி மணிப்பூரைக்க சரணம், மணிப்பூரகத்துல இதெல்லாம் இருக்கு. நிஷேவே, நிஷேவேனா சேவிக்கின்ற, உனக்கு சேவை பண்ற, உன்னை சேவிக்கின்ற. எப்பேற்பட்டது? வர்ஷந்தம் ஹரமீர தப்தம் திரிபுவனம், வர்ஷந்தம்னா மழை பொழிந்து. இப்போ ப்ரீவியஸ்லி தான் பார்த்தோம், அம்பாள் என்ன பண்ணுறா? ஷி கிரியேட்ஸ் அ கூலிங் எஃபெக்ட். அதனால இங்கே வர்ஷந்தம் அப்படின்னா மழை பொழியறா அம்பாள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். வர்ஷந்தம் மழை பொழியக்கூடிய. கமபி மேகம், கமபினா ஸோ கமபி அப்படிங்கிற சப்தம் எங்கே யூஸ் பண்ணுவானா? இட் மீன்ஸ் சம் வாட் ஆர் சம்திங், அன்சர்டனாக சொல்கிறதுக்கு கமபி ஏதோ ஒன்றுன்னு. பட் அது ஏதோ ஒன்றுங்கிற அர்த்தம் இல்லை. கான்டெக்சுவலி இட் இஸ் டேக்கன் அஸ் சம்திங் விச் இஸ் பியாண்ட் டிஸ்கிரிப்ஷன். ஓகே, ஸோ கமபி மேகம், அதிசயமான இந்த மேகம். ஹரமிகிர தப்தம் திரிபுவனம், திரிபுவனம் மூன்று உலகத்தையும். ஹரமிகிர தப்தம், ஹரம் அப்படின்னா சிவபெருமான், மிகிர தப்தம் பிரளய கால சூரியனால் எரிக்கப்பட்ட இந்த உலகு இருக்கு இல்லையா, இந்த உலகத்துக்கும் வர்ஷந்தம் மழைய பொழியற, கமபி மேகம் ஏதோ ஒரு மேகத்தை போல. உன்னுடைய என்ன தத்துவம் இந்த இடத்துல சொல்லலை, பட் மழை பொழியறது, டிஸ்ட்ரக்ஷன் இஸ் டன், சிவபெருமான்கிட்ட ஒடுங்கிறதுனா நெக்ஸ்ட் அனுகிரகம் அது யாரு பண்ணுவா? அம்பாள் தானே பண்ணுவா. ஸோ அந்த அங்கே என்ன தத்துவம் வருது? சதாசிவ தத்துவம். ஸோ அந்த உன்னுடைய அந்த சதாசிவம் தத்துவம் இருக்கே, அதை நான் நிஷேவே சேவிக்கின்றேன். ஃப்ரேசஸோட அர்த்தம் புரிஞ்சுட்டா? நவ் ஐல் கனெக்ட் த டாட்ஸ். இதுல ஏதாவது ரிப்பீட் பண்ணணுமா நானு? இன்னும் ஒரே ஒரு தடவை மீனிங் மீனிங் அது அது கொஞ்சம் வந்து மனசுல ஏறிட்டுதான் புரியும். அதுதான் கொஞ்சம்
ஓகே, நான் இந்த சென்டென்சஸ்க்கு ஒரு ப்ரோஸ் ஆர்டர் சொல்றேன். அந்த ப்ரோஸ் ஆர்டர் படி சொல்லிட்டே போறேன். ஓகே. தவ மணிபூரைக சரணம் திமிர பரிபந்தி ஸ்புரணயா சக்தியா தட்டித்வந்தம் ஸ்புரன் நானாரத்ன ஆபரண பரிணதிந்திரதனுஷம் ஷியாமம் ஹர மிஹிர தப்தம் திரிபுவனம் வர்ஷந்தம் கமபி மேகம் நிஷேவே. ஓகே. தவ மணிபூரைக சரணம், உன்னுடைய மணிபூரகத்துல இருப்பிடமா கொண்ட ஆர் ரிசைடிங் இன் யோர் மணிபூரகம் என்னது? திமிர பரிபந்தி ஸ்புரணயா சக்தியா தட்டித்வந்தம். அந்த மணிபூரக்கத்துல இருக்கிற அந்த டார்க்னஸ் எப்படி இருக்கு? திமிரமா இருக்கு. திமிரம்னா அடர்ந்த டார்க்னஸ், எக்ஸ்ட்ரீம் டார்க்னஸ். அதுக்கு பரிபந்தி ஆப்போசிட்டா ஸ்புரணையா ஜொலிக்கிற சக்தி, சக்தியினால. அந்த சக்தி எப்பேற்பட்ட சக்தியா இருக்கு? ரொம்ப டார்க்கா இருக்கும்போது அங்க பிரைட்டா ஒரு மின்னல் கொடி வந்தா எப்படி இருக்கும்? தட்டித்வந்தம் இஸ் மின்னல். மின்னல் கொடியை போல இருக்கிற சக்தி அம்பாள் அங்க எப்படி இருக்கா? அடர்ந்த டார்க்னஸ், அங்க மின்னல் கொடி போல ஒத்த ஒரு பிரைட் ஸ்ட்ரீக் ஆஃப் லைட்னிங். அது எப்படி இருக்கும்? இதை வந்து நீங்கள் மழை காலத்தில் ஓரளவுக்கு இந்த எஃபெக்டை வந்து இமேஜின் பண்ணுறத வர எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நீங்கள் ஹைவேல எங்கேயா போயின்னு இருக்கேள், சுற்றி எதுவும் லைட்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல நிஜமாவே அப்படியே ஃபுல் டார்க்னஸாக இருக்கும். அங்கே லைட்னிங் வந்தால் அதோடைய அந்த லைட்னிங் எஃபெக்ட் யூ கேன் ஆக்சுவலி சி. அது எவ்வளோ பவர்ஃபுல். அந்த பிரைட்னஸ் வந்து நம்ம கண்ணை ஆக்சுவலி நம்மளால் பார்க்க முடியாது அந்த லைட்னிங். ஸோ அந்த இமேஜினேஷன் தான் இங்கே பண்ணிக்கணும். அம்பாளுடைய மணிபூரக சக்கரத்தில் எல்லாமே பிச் டார்க்காக இருக்கிற இடத்துல அம்பாள் எப்படி இருக்கா? தட்டித்வந்தம் சக்தியா, மின்னல் கொடிய போல அம்பாள் சக்தியா இருக்கா. இப்போ அந்த ப்ரோஸ் ஆர்டருக்கு போறேன். அங்க நானா ரத்னங்களும் ஆபரணங்களும் பூண்டு இருக்கும் ஒரு இந்திரதனுஷம் இருக்கு. பிளஸ் வேற என்ன இருக்குன்னு சொல்ற? ஷியாமம் மேகம், அதாவது கருப்பு கிளவுட்ஸ் இருக்கு. அது என்ன பண்றது? வர்ஷந்தம், அது மழை பொழியறது. எது மேல? ஹர மிஹிர தப்தம் திரிபுவனம், சிவபெருமானால் எரிக்கப்பட்ட இந்த 3 உலகங்கள் மேலையும் இந்த மழை பொழியது. இந்த சக்தி இருக்கு இல்லையா, அந்த சக்தியை நான் நிஷேவே. ஓகே, அதாவது இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அம்பாளுடைய மணிபூரக சக்கரம் இஸ் பிச் டார்க், பிச் பிளாக். அங்க அம்பாளுடைய அப்பியரன்ஸ், she appears like the black clouds, like the Indradhanush. And சிவபெருமான் எரிச்ச 3 உலகத்தையும் மழை போல வர்ஷிச்சு, அனுகிரகத்தால வர்ஷிச்சு, she is reviving it back. மழை பொழிஞ்சாதானே உங்களுக்கு ரிவைவல் நடக்கும். ஸோ வாட்டர் எலிமெண்ட், இப்போ ஃபயர் எலிமெண்ட், ஃபயர்லேருந்து வாட்டர் வருது. அப்போ வாட்டர் எலிமெண்ட், அப்போ இங்கே அம்பாளுக்கு என்னெல்லாம் சிமிலாரிட்டி சொல்கிறான்னா, மேகம், அந்த இந்திரதனுஷ், அதுக்கப்புறம் மழை, அதுக்கப்புறம் அந்த லைட்னிங். சொன்னா நம்ப மாட்டேன், சேம் டிஸ்கிரிப்ஷன் மாணிக்க வாசகர் திருவெம்பாவை 16வது பதிகத்துல சொல்றார். முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையாள். நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணாதான் உங்களுக்கு இதுவும் அதுவும் அது என்ன பேரலல். ஒரு நிமிஷம் நான் டெக்ஸ்ட் எடுத்துக்கிறேன். முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையாள், என்ன திகழ்ந்தெம்மையாளுடையாள், இட்டிடையின் மின்னி பொலிந்தெம்பிராட்டி, மின்னி பொலிந்தெம்பிராட்டி, திருவடி மேல் பொன்னோ சிலம்பின் சிலம்பி திருபுருவம் என்ன சிலை குலவினந்தம்மை ஆளுடையாள்,
தன்னில் பிரிவிலா எங்கோமா நண்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய். இது மாணிக்க வாசகர் பாடியிருக்கார். அதாவது முன்னி கடலை, கடலை சுருக்கி இஸ் ஷி கைண்ட் ஆஃப் என்ன பண்றா, எவாபரேஷன் நடக்கிறது இல்லையா. ஸோ அதை சுருக்கி மேலே எழுந்து எழுந்து உடையாள் என்ன திகழ்ந்து எம்மை ஆள் உடையாள். எப்படி இருக்கானா, மின்னி பொலிந்து, என் பிராட்டி எப்படி இருக்கா, மின்னலை போல பொலிந்து திருவடி மேல், அம்பாளுடைய திருவடியில் இருக்கிற சலங்கை எப்படி இருக்குன்னா பொன்னம் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குலவி. அம்பாளுடைய பாத சிலங்கையுடைய கர்ஜனை தான் என்னது, தண்டர். ஸோ அம்பாள் வந்து லைட்னிங் போல வரா, ஆபரணங்கள்லாம் போட்டுண்டு. ஓகே, இப்படி மழைய கொண்டு வந்து பொழியறா. அப்ப மழைய பொழியல, சிவபெருமானுடைய கருணைய பொழியறா. முன்னி அவள் நமக்கு, ஒரு நிமிஷம் வார்த்தை மிஸ் ஆகுது, டக்குன்னு ஞாபகம் வரல. தன்னில் பிரிவிலா, தன்னை விட்டு பிரியாம இருக்கிற அந்த எங்கோமான் அன்பருக்கு, சிவபெருமானுடைய அன்பருக்கு என்ன பண்றா, முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே. சிவபெருமான்கிட்ட ரெக்கமெண்ட் பண்றா, இவாளுக்கெல்லாம் கருணைய பொழி அப்படின்னு. ஸோ முன் சுரக்கும் இன்னருள், அந்த இன்னருளை சுரக்க வைக்கிறா அம்பாள். ஸோ அந்த மழையா இருக்கா அப்படின்னு மாணிக்கவாசகரும் சொல்றார். சேம் யோசிச்சு பாருங்க, இவருடைய டைம் பீரியட் என்ன, அவருடைய டைம் பீரியட் என்ன, எப்படி ரெண்டு பேரும் ஒரே விஷயத்த சொல்றா, வேற வேற லாங்குவேஜ். இன்சிடென்டலி நேற்றுக்கு தான் மார்கழி 16, அது எப்படி நம்மளுக்கு இதை மாதிரி கோயின்சைட் ஆகுது தெரியல. இது வந்து 16வது பதிகம் திருவம்பாவையில். அதாவது மழை பெய்யறதுக்கு எவாபரேஷன் நடக்கணும். ஸோ சிவபெருமான் எல்லாத்தையும் எரிச்சு விட்டுருக்க, அம்பாளுடைய திருஷ்டி, தயாத்ரா திருஷ்டினால ஒரு கூலிங் எஃபெக்ட் ஏற்படுறது. இப்போ என்ன ஆகுது, ஸ்டீம், இட் இஸ் கோயிங் அப். அப்போ இங்க அம்பாளை மேகத்துக்கும் அந்த இடி மின்னலுக்கும் கம்பேர் பண்றா. ஸோ நானா ரத்னங்கள் போட்டுன்ற இந்திரதனுஷ் வருது. இந்திரதனுஷ் எப்போ வரும், லைட் இருக்கணும், ஆனால் அங்கே வாட்டர் ட்ராப்ஸும் இருக்கணும், அப்போதான் ரெயின்போ வரும். ஸோ இந்திரதனுஷ் ஏற்படுறது அம்பாளுடைய ஒரு டிஸ்கிரிப்ஷன். அம்பாளுடைய ஆபரணங்கள் மாதிரி அம்பாள் லைட்டிங், ஷி கம்ஸ் அஸ் அ லைட்னிங். இடியும் மின்னலுமா இந்திரதனுஷோட அந்த மேகங்களா அம்பாள் இருக்கா. அப்புறம் வேற என்ன, ஷி இஸ் ஆல்சோ த ரெயின், பொழியரா, அனுகிரகத்தை பொழியரா. அப்போ சிவபெருமான் எழுதிச்சு விட்ட 3 லோகங்களுக்கு அம்பாள் என்ன பண்றா, மழை பொழியரா, அனுகிரகத்தை பொழியரா. பிகாஸ் ஆஃப் விச் ரிவைவல் ஹேப்பன்ஸ். புரிஞ்சுதா? ஸோ மணிப்பூரகத்துல அம்பாள் மேகத்திடை மின்னல் கொடிய போல இருக்கா. தமிழ்ல வந்து நான் வச்சுட்டு இருக்கிற புக்ல அந்த என்ன ஆர்டர்ல மீனிங் கொடுத்துருக்காலோ அதை அப்படியே படிக்கிறேன். மேபி தட் வில் மேக் மோர் சென்ஸ். ஓவரால் ஒரு சென்ஸ் வரதுக்கு, உன்னுடைய மணிப்பூரக சக்கரத்தை முக்கியமான உறைவிடமாக கொண்டதும் இருட்டுக்கு சத்ருவை போல் பிரகாசிக்கும் பராசக்தி ஆகிற மின்னல் கொடியுடன் கூடியதும் ஜுவலிக்கும் நானாவிதமான ரத்ன ஆபரணங்கள் ஆகிய இந்திர வில்லுடன் கூடியதும் கருத்ததும் ருத்ரனாகிய பிரளயகால சூரியனால் எரிக்கப்பட்ட மூவுலகையும் மழை பொழிந்து குளிரச் செய்வதும் ஆகிய அதிசயமான மேகம் போன்ற உனது சதாசிவ தத்துவத்தை சேவிக்கின்றேன். மேக் சென்ஸ்? அம்பாள்ங்கிற மேகத்து மேல நானா ரத்னங்கள் பூண்டிய இந்திரதனுஷ மாதிரி ஒன்று இருக்கு. அம்பாளுடைய ஸ்வரூபம் மின்னல போல இருக்கு. சிவபெருமான் அப்படிங்கிற அந்த பிரளய சூரியன் எரிச்ச 3 உலகத்துக்கும் அம்பாள் என்ன பண்றா, அந்த ஹீட்டை சுருக்கி தன்னுள்ள வாங்கிண்டு அதை மழையா பொழியறா. புரிஞ்சுதா? யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருக்கா?
ஸோ ஹர நேத்ராக்னி சந்தக்த காம சஞ்சீவன் ஔஷதி. சிவபெருமான் எரித்த அக்னி, நேத்ராக்னியிலால எரிக்கப்பட்ட அந்த காமனுக்கு சஞ்சீவனம் கொடுக்கப்பட்டது. எப்படின்னா இப்படிதான், மழை பொழியிற மாதிரி. ஸோ இங்க வந்து இந்த மன்மதனோட கதையோட இன்னொன்னு ஒன்று சொல்றான். நம்மளுடைய டிசையர்ஸ் இருக்கு இல்லையா, ஆசைகள், அதோட மொத்த உருவம் மன்மதன்னு எடுத்துண்டா அது நம்மளை என்ன பண்றது, திருப்பி திருப்பி சம்சாரத்துக்குள்ளதான் ஈடுபடுத்துறது. இப்போ அந்த ஆசைங்கிறது இல்லாம போனாதான் யூ வில் ஸ்டார்ட் டு சி சம்சாரம் இஸ் அ டெல்யூஷன். இருக்கு ஆனா போய் இருக்கிற மாதிரி தான் இருக்கு, பட் இட் ஃபேட்ஸ் அவே. ஸோ இந்த ஆசை அப்படிங்கிற இந்த சூரிய வெப்பத்துல நம்ம எல்லாம் எரிஞ்சுட்டு இருக்கோம். ஓகே, அம்பாள் என்ன பண்றா, அந்த வெப்பத்தை தணிக்கிறா மழையா வந்து. ஸோ இங்க அம்பாள் மின்னல் போல இருக்காங்கிறதுனால அம்பாளுக்கு இந்த இடத்துல ஸ்வரூபத்துடைய பேர் சௌதாமினின்னு பேர். சௌதாமினினா மின்னல்னு அர்த்தம். ஸோ ஸ்திர சௌதாமினின்னு பேர். சிவபெருமானுக்கு மகேஸ்வரன் பேர். ஏன்னா மகேஸ்வரன் தான் அனுகிரகத்தை பொழியக்கூடிய அந்த ஃபார்ம். ஓகே, இதுக்கு இன்னொரு பேர் அமிர்தேஸ்வரன், அமிர்தேஸ்வரிங்கிற பேரும் உண்டு. ஓகேவா? ஸோ ஜலம் அப்படின்னு எங்க அம்பாள் வர்ஷாவா இருக்கா. ஜலம் அப்படின்னா இது திருச்சி திருவானைக்காவல்ல இருக்கிற அந்த இடத்தோடைய இந்த ஸ்வரூபம் வந்து அது அமிர்தேஸ்வரன் அமிர்தேஸ்வரியா இருக்கிறது. வேற ப்ரீவியஸ் ஸ்லோகம் சம்வர்த்தாக்னியா இருக்கிறது. அக்னிக்கு எந்த ஸ்தலம்? அருணாச்சலேஸ்வரம். ஸோ அங்க சிவபெருமான் சம்வர்த்தாக்னியா இருக்கார், அம்பாள் சமயாவா இருக்கா. நீங்க அப்ப என்ன சொல்ற, சௌதாமினி அண்ட் மகேஸ்வரன் ஸ்திர சௌதாமினி. ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பிருத்திவி தத்துவம், அதாவது மூலாதாரத்தை முடிச்சிட்டு இது ஃபுல்லா நான் ஒரு டேபிள் மாதிரியே தரேன். ஈஸியா டு அண்டர்ஸ்டாண்ட். அந்த இது ப்ரீவியஸ் எல்லா ஸ்லோகத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இன்னுமே நன்னா புரியும் எந்த இடத்துல அம்பாள் எப்படி பண்றா. ஸோ புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஸ்திதி சம்ஹாரம் லயம் என்னெல்லாம் ஆக்ஷன்ஸ் உண்டோ அதெல்லாம் அம்பாளுடைய ஒரு ஒரு எனர்ஜி சென்டர்ல நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். எல்லாமே அம்பாளுக்குள்ள நடக்கிறதுங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதே ஃபார்மேட்ல தான் நம்மளும் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கும் வரும். இதெல்லாமே நம்மளுக்குள்ளேயும் நடக்கிறது. ஜஸ்ட் அ கார்பன் காப்பி ஆஃப் ஹர் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியும். ஸோ நான் இதோட நிறுத்திக்கிறேன். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா பார்க்கலாம்.